வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலக்கலான கோபி ரைஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரீட்டில் வந்து நம்மளுக்கு கோபி ரைஸ் செய்கிறாங்களே அந்த ஸ்டைல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோபி ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 1/2 kg போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 90% போல் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg பாஸ்மதி ரைஸுக்கு வந்து பாதி போல் கோபி நம்ம எடுத்துருக்கோம். காலிஃப்ளவர் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரே டீஸ்பூன் போல் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ml போல் எடுத்திருக்கேன். பெல் பெப்பர் வந்து ட்ரை கலரும் எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து குடைமிளகாய் 3 கலர் குடைமிளகாயும் தலா 1 எடுத்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ போல் பீன்ஸ் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ போல் கோஸ் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 3 சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு பவுலில் வந்து கோபி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பச்சை அரிசி மாவு சேர்த்துடலாம். காலிஃப்ளவருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விடுதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விடுது கோபிலே ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த 50 ml சோயா சாஸில் வந்து 20 ml போல் சோயா சாஸ் வந்து கோபியில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கோபி கூட நல்லா மிக்ஸ் ஆகிறப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து கோபியை வந்து ஃப்ரை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் கோபியோட ஒன்றா சேர்த்து பரட்டி வச்சுட்டேன். நான் இது வந்து ஒரு 15 minutes போல் நம்மளுக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோபி வந்து நம்மளுக்கு 15 minutes போல் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண கோபியை வந்து 1 by 1 ஆட் பண்ணலாம். எண்ணெய் பிடிக்கிற மொத்தம் நம்ம கோபி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2-3 பேஜுக்கு வந்து நம்ம கோபிஸை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், கோபிஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துடுமே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண தேவையில்ல. நம்ம மறுபடியும் ரைஸில் சேர்க்க போகிறதுனால இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. சேம் வைஸ் நம்ம இப்போ செகண்ட் பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். 1 by 1 ஆட் பண்ணிடலாம் ஆயிலில். நம்மளுக்கு ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு 1 minute போல் டைம் வைத்துட்டு நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணணும். செகண்ட் பேட்சை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுவும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டவொடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து 90% குக் ஆனால் போதும். கம்ப்ளீட் 100% நம்மளுக்கு குக் ஆக தேவையில்லை. செகண்ட் பேட்சும் நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ செகண்ட் பேட்சஸும் எடுத்துடலாம். இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கோபிஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும். இப்போ நம்ம ரைஸுக்கான ப்ராசஸ் பார்க்க போகிறோம். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். கோபி ஃப்ரை பண்ண அதே ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்ல சூடில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்ச ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை வந்து நம்ம நல்லா சாத்தே பண்ணிக்கலாம்.
இப்போது வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரிமைனிங் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை வந்து எண்ணெயிலே சேர்த்துடணும். அது வந்து அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய ரா ஸ்மெல் இருக்காது. நல்லா வதக்கணும். நம்ம இஞ்சி பூண்டினுடைய அந்த பச்சை மணம் போகிற மொத்தம் நம்ம வதக்கினா போதும். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக நிறம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம செய்கிறது வந்து கோபி ரைஸ் தான். வெங்காயம் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் அந்த கண்டிஷனில் நம்மளுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அந்த இஞ்சி பூண்டினுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கோஸ் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு 2 to 3 டைம்ஸ் போல் நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். ஸோ கோஸ் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 வாட்டி ஸ்டீர் பண்ணி வச்சதுமே கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டும் சேர்த்துடலாம். நம்ம வந்து கோஸும் கேரட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 வாட்டி போல் நம்ம ஸ்டீர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸை சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி வச்சு ஒரு 1 மினிட் போல் டைம் கொடுப்போம். கேரட்டும் பீன்ஸும் நம்மளுக்கு நல்லா வேகட்டும். நல்லா 1 மினிட் போல் அப்படியே நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். நம்மளுக்கு கேரட்டும் பீன்ஸும் கோஸ் ப்ளஸ் ஆனியன் எல்லாமே நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம இந்த கோபி ஃப்ரைட் ரைஸை ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக முடியும். நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் மினிட் போல் ஆகிடுச்சு. பீன்ஸும் கேரட்டும் வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய ட்ரை கலர் பெல் பெப்பர் வச்சுருக்கோம். குடைமிளகாய், கேப்சிகம் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதை நம்ம 1 by 1 ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3மே அவைலபிளாக இருக்கிறதுனால நான் 3 கலரும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 வாட்டி போல் நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம், கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு நம்ம நல்லா. இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இருந்தால் போதும், நம்மளுக்கு வெந்துடும். நம்மளுடைய கம்ப்ளீட் ரெசிபிக்கு தேவையான சால்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்லேயே ரைஸுக்கு தேவையான சால்ட், வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட் எல்லாமே நம்ம இதுலேயே ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணுறதுனால. உங்களுக்கு வேணுன்னா இது கூடவே நீங்கள் பேபிகார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பார்த்தானா கோபியுடைய ஃப்ளேவர் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து இதுவாகிடும், டிசால்வ் ஆகிடும். அதுக்காக வேணால் நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம், பன்னீர், அதுக்கப்புறம் இந்த பேபிகார்ன்லாம் ஆட் பண்ணலை. இது கம்ப்ளீட்டாக கோபி ரைஸ்னால நான் கோபி மட்டும் அதிகமாக ஆட் பண்ணுறேன். மற்ற எல்லா வெஜிடபிள்ஸுடைய குவான்டிட்டியும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கணும். கோபியுடைய குவான்டிட்டி மட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். இதுதான் வந்து டோட்டல் ரைஸுக்குமே வந்து ஸ்பைஸ். வேறு எந்த ஒரு காரமும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஸோ காரத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் பெப்பரை வந்து ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒயிட் பெப்பர் கிடைக்கலன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் பிளாக் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெசிபி, அதனால் எதுவுமே ஆகாது. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சோயா சாஸ். நம்ம 20 ml வந்து ஆல்ரெடி கோபியில் ஆட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 30 ml வந்து இப்போ இதுக்கு வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். சோயா ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 1 மினிட் போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். 1 மினிட் கழித்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோயா சாஸ் ஆட் பண்ணி 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச ரைஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலரி விட்டுடலாம். நம்ம ரைஸ் சேர்க்கும் போது மொத்தம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா ரைஸுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் மறுபடியும் வச்சுக்கலாம்.
எல்லா ரைஸுமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். வெஜிடபிளும் ரைஸும் பாருங்கள் நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்துட்டுனா எப்பயுமே அதிகமான குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அரிசி உடையாமல் நம்ம கிண்டி விடணும். ரைஸ் எக்காரத்துக்கு வந்து நம்மளுக்கு உடஞ்சிடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம இந்த ரைஸை, ஃப்ரைட் ரைஸுக்கு மட்டும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ரைஸை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த கோபிஸ் ஆட் பண்ணிடலாம். கோபி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாப்பாடு வந்து இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். கோபி சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு குக் ஆகணும். அப்போ தான் கோபியும் அந்த ரைஸோட ஃப்ளேவரும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நம்மளுக்கு ஜெல் ஆகும். நல்லா கலக்கலாம். அந்த ரோத்து ஓரங்களில் நம்ம சைடில் போனோம்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு கோபி ரைஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்லா அதே டெக்ஸ்சரில் நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன் பாருங்கள். கோபி ஆட் பண்ணிவிட்டு நம்ம 3 மினிட்ஸ் போல் ரெஸ்ட்டில் விற்றலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பும் காரமும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் வந்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கோபி ஆட் பண்ணிவிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம லைட்டாக வந்து இது போல் நம்ம அழுத்தம் கொடுக்க தேவையில்ல, சும்மா லைட்டாக இது போல் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக 3 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 3 மினிட்ஸ் போல் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த 3 மினிட்ஸ் கேப்பில் வந்து ரைஸ் ப்ளஸ் அந்த கோபி இந்த ரெண்டுத்தோட ஃப்ளேவரும் வந்து நம்மளுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகும். அதுக்காக வேண்டியதான் நம்ம 3 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்குறோம். 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சுவையான கோபி ரைஸ் நம்மளுக்கு தயார். ரொம்ப கலக்கலான கோபி ரைஸ் உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது 1 or 2 வீக்ஸில் நான் கட்டாயமாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.